கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த இரவு ஜெபத்திலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. கடந்த மாதங்கள்லாம் கண்ணி போல நம்மை பாதுகாத்து நடத்தின தேவன் தொடர்ந்து இந்த மாதத்திலும் இனி வருகிற நாட்களிலும் நம்மை தாங்கி நடத்துவாராக, பலப்படுத்துவாராக, பாதுகாப்பாராக, நம்முடைய தேவைகளை சந்திப்பாராக. ஆவிக்குரிய வாழ்விலும் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்விலும் இந்த உலக வாழ்விலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இந்த நாளிலே சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய இருதயம், தேவனுடைய அந்த உள்ளம் இவ்விதமாய் இருக்கிறது என்பதை குறித்து நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய சித்தம் என்கிற ஒரு விஷயத்தை நாம் வேதத்தில் அதிகமாய் பார்க்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம், தேவனுடைய இருதயம், அவருடைய உள்ளம் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து செயல்படும் போது இன்னும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த நீதி, தேவனுடைய அன்பு, இது இத அதாவது ரைச்சஸ்னஸ் வெர்சஸ் லவ் என்று கூட நாம் அந்த ஒரு கண்ணோட்டத்துல கூட அதை சிந்திக்கலாம். அதில் ஆண்டவர் எவ்விதமாய் செயல்படுகிறார், அவருடைய உள்ளம் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கும் போது இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிக்க, அவரிடத்திலே நெருங்கி சேர, நாம் அவரிடத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான மேன்மைகளை பெற்றுக்கொள்ள அது நமக்கு வசதியாக இருக்கும். ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் மற்றும் 9வது வசனத்தை, 8, 9 ஆகிய வசனங்களை ஒருவர் தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். எப்ராஹீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராஹீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவிலுள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். எப்ராயிம் என்று சொல்லும்போது அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயராகவே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்த பிறகு, ரெகோபெயாம், யெரொபெயாம் அவருடைய நாட்களில் சாலமோனுக்கு பிறகு 10 கோத்திரம் ஒரு சைடு மற்றும் 2 கோத்திரங்கள் ஒரு பக்கமாக பிரிந்த பிறகு நாம் பார்க்கும்போது, அந்த 10 கோத்திரம் உள்ள அந்த இஸ்ரவேல் பகுதியை சமாரியா அதற்கு தலைநகரமாக பின்னாட்களில் மாறினது ஆகாபுடைய காலத்திலே. அப்போ அந்த அவங்கள குறித்து சொல்லும்போது இஸ்ரவேலர் என்று முதல்ல சொல்லப்பட்டார்கள். அப்புறம் அவங்கள நம்ம பார்க்கும்போது யோசேப்புடைய அந்த 2 குமாரர் எப்ராயிம், மனாசே. அதிலே எப்ராயிம் அவன் அந்த மேன்மையை பெறுகிறதை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது எப்ராயிமை முன்னே வைக்கிறார். அது போலவே அந்த எப்ராயிம் அவங்க ஒரு மெஜாரிட்டியா மாறுறதுனால அந்த இஸ்ரவேல் எப்ராயிம் என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆகையினால எப்ராயிம் என்று சொல்லும்போது அது இஸ்ரவேலை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த 2 கோத்திரங்கள்ல பார்க்கும்போது யூதா, பென்யமீன் 2 இருந்தாலும் அது யூதா என்று அழைக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசம் என்று நாம் பார்த்தாலும் பொதுவா எல்லாரும் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா ஜூஸ், யூதர்கள்
என்று அழைக்கப்படுகிறார்கள். அதிகமா பார்க்கும்போது. யாருமே அ இஸ்ரவேல் தேசத்துல அந்த கோத்திரம், இந்த கோத்திரம்லாம் இப்போ நம்ம பொதுவா பேப்பர்ல செய்திகள்லாம் பார்க்கும்போது, ஒருவேளை உள்ளே அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் இருந்தாலும், பொதுவா அவர்கள் ஜூஸ், யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அதுபோல அந்த நாட்களிலே எப்பிராயீம் குறித்து நாம் பார்க்கிறோம். எப்பிராயீம் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் தேசம். அவர்களை குறித்து சொல்லும்போது, "நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவைப் போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமைப் போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது" என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மிகவும் வேதனைப்படுத்தி, அவர்கள் அழிவுக்கு தகுதியானவர்களாக, தண்டனைக்கு பாத்திரர்களாக இருந்தபோது கூட, அவர்களை தண்டிக்க ஆண்டவர் தண்டனைகளுக்கு ஒப்புக் கொடுத்தபோது கூட, ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, "எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை சிட்சிக்கிறேன், தண்டனை கொடுக்கிறேன், ஆ உன்னை திருத்தணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து எவ்வளவோ காரியங்களை செய்கிறேன். ஆனால், உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்படி கைவிட முடியும்?" என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். "நான் உன்னை எப்படி ஆ ஒப்புக் கொடுப்பேன்?" என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயம் அவருக்குள்ள குழம்புகிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அப்ப அங்க அந்த ரைச்சஸ்னஸ் வெர்சஸ் லவ், அந்த நீதி மற்றும் அன்பு, அதுக்குரிய ஒரு போராட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய நீதி என்ன சொல்லுகிறது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்கணும். ஏன்னா அவன் தவறு செய்துட்டான். தவறு செய்ததுக்கு கண்டிப்பா அவன் தண்டிக்கப்படணும். ஆனா அவருடைய அன்பு, இவன் திருந்த மாட்டானா? திருந்திட்டா இவன காப்பாத்திரலாமே! இவன் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இவனுக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் குடுத்துறலாமே! இல்ல யாராவது ஒருவர் இவங்களுக்காக பிரேயர் பண்ண மாட்டார்களா? ஏனென்றால் எசேக்கியேல் புஸ்தகத்திலே நாம பார்க்கும்போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒருவரையும் காணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த அ வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய உள்ளம் என்னவா இருக்குன்னு சொன்னா, ஒரு பக்கம் நீதி செய்யணும், தண்டனை குடுக்கணும். கண்டிப்பாக பாவத்த நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அவர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாம் இருந்தா கூட, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால், ஒருவர் ஒரு திறப்பிலே நின்றால் கூட, ஏதாவது ஒரு என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் குடுத்துறலாமே, இவங்கள காப்பாற்றி விடலாமே என்று சொல்லிதான் அவர் நினைக்கிறார் என்பதை நாம் பல இடங்களிலும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சில சம்பவங்கள் தெரிந்த விஷயமா இருந்தாலும், இதை நாம் கொஞ்சம் இந்த ஒரு கண்ணோட்டத்துல நாம் சிந்திக்கும்போது, தேவனிடத்துல இன்னும் நாம் நெருங்கி சேர, இன்னும் அவரிடத்துல பரிந்து பேச, விண்ணப்பம் பண்ண, திறப்பிலே நிற்கிறவர்களாக நாம் மாற, அது வசதியாக இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, யாத்திராகம புஸ்தகத்திலே பாருங்கள் மோசேயுடைய மோசே ஆண்டவர் பேசுகிறது, அவருடைய டீலிங் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யாத்திராகம புஸ்தகம் அதனுடைய ஆ 30 ஆ 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேட்ட சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களை 9ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்துப் போடவும், நீ என்னை விட்டுவிடு. உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதாவது அவ்வளவு கோபத்துல அவருடைய கோபம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமா ஓவர் கம் பண்ணுகிற ஒரு நிலையில இருக்கிறது. ஆ ஆண்டவருடைய கோபத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ அழிக்கிறதுக்கு என்ன விட்டுரு. நீ தான் தடையா இருக்கிற. இல்லாட்டி நான் இப்ப அழிச்சிருவேன். என்பது போல அவருடைய கோபம் சொல்லுகிறது. ஆனால் மோசேயுடைய அந்த பரிந்து பேசுதல், இத ஓவர் கம் பண்ணக்கூடிய விதத்திலே மோசேயுடைய அந்த இன்டர்செஷன் இருக்கும்போது, அந்த பரிந்து பேசுதல் இருக்கும்போது, பாருங்க மோசே பரிந்து பேசுகிறார். 11ஆம் வசனம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும்,
பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று அடுத்தது அதற்கு பிறகும் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது கடைசி வார்த்தை சொல்லுது, கெஞ்சி பிரார்த்தித்தான், கெஞ்சி ஜெபித்தான். இந்த இடத்திலும் நம்ம பார்க்கும்போது அந்த தேவனுடைய நீதி என்ன சொல்லுதுன்னா, பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். இப்போ ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்கணும். மோசே தான் தடையா நிற்கிறது போல அங்க ஒரு ஒரு பிக்சரை நம்ம பார்க்கிறோம். ஆனால் மோசே பரிந்து பேசி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அடுத்த வசனமே நீங்க பாருங்க, 14ஆம் வசனம். இப்பொழுது வாசியுங்க. 14ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பாருங்கள், கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு தூரம் கோபத்துல பேசினவர், இப்போ மோசே கெஞ்சி பிரார்த்தித்த போது, கெஞ்சி பிரேயர் பண்ண போது, அவர் தன்னுடைய அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை. இப்ப அவருடைய ஜனங்கள் தான். ஆனா அவர் தீங்கு செய்ய நினைக்கிறார். அதை அவர் நினைப்பூட்டுகிறார். மோசேயும் நினைப்பூட்டுகிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். அதெல்லாம் சொல்லி அவர் பிரேயர் பண்ணும்போது, அவர் அவருடைய அந்த கோபம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அது பரிதாபம் கொள்ளுதலாக, ஒரு பரிதாபப்படுற, சரி பாவம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு அவர் இரக்கம் செய்கிறதை பார்க்கிறோம். அந்த பாவத்துக்குரிய அந்த தண்டனை இருந்தாலும் மொத்தத்துல அவங்கள குளோஸ் பண்ணியிருப்பார். அழிச்சிருப்பார். அதற்கு இல்லாம அவர்கள் காப்பாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது அதனால எதையுமே கண்டுகொள்ளாம விட்டுருவார். அப்படி கிடையாது. ஆண்டவர் பாவத்துக்கு கண்டிப்பா அவர் நீதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கு. ஏன்னா இல்லாவிட்டால் அவர் நீதி உள்ள தேவனா இருக்க முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்க முடியாது. ஆகையினாலே அவர் பனிஷ்மென்ட் கொடுப்பார். ஆனால் அவருடைய அன்பு என்ன செய்யுதுன்னா, இவங்கள முற்றிலும் அழிச்சிடக்கூடாது. ஐயோ! ஒரு தண்டனை. ஏன்னா நான் தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா இவங்கள காப்பாற்றணும். எப்படியாவது இந்த ஆத்துமா காப்பாற்றப்படாதா? இந்த ஜீவன் காப்பாற்றப்படாதா? என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிற அந்த விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இது நாம் இன்னும் பரிந்து பேசி ஜெபிக்க அவரிடத்திலே கிட்டி சேர நம்மை ஊக்கப்படுத்துவதாக அமைகிறது. யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலே நாம் பார்க்கும்போது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை இந்த ஜெப வேளையிலும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகத்திலே அதை சற்று நாம் விவரித்து பார்க்கும்போது, நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அந்த யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, யோனா பாருங்கள், அவர் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, அவர்ட்ட ஆண்டவர் சொன்ன செய்தி என்னன்னா, "நீ நினிவேக்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ணு" அப்படின்னு சொல்றார். அப்போ நினிவேக்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா, இவர் சொன்ன வேலையை செய்ய வேண்டும். அவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு சொன்னா, நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இவர் மனது இறங்கி விடுவார். மனஸ்தாபப்பட்டு அழிக்காம விட்டுருவார். நான் போய் 40 நாட்கள்ல கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால், இவர் இரக்கம் செய்து அழிக்காம விட்டுருவார். இப்ப நான் சொன்ன பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. நான் பண்ண பிரசங்கத்துக்கு மதிப்பு இருக்காது. இவன் என்ன பிரசங்கம் பண்ணான்? என்ன நடந்தது? அப்படின்னு சொல்லி என்னை ஒரு விதமாய் நினைப்பார்கள். அந்த ஸ்டேட்டஸ அவர் மெயின்டெயின் பண்றதுக்காக அவர் நினைக்கிறார். நீங்கள் கவனித்து பாருங்கள். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள வாசிக்கும்போது இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வாசியுங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன். பாருங்கள். இங்கே அந்த யோனா சொல்லுகிற வார்த்தைய யோனாவுடைய விஷயத்த கவனிச்சு பாருங்க. அந்த 3ஆம் அதிகாரத்திலே அவர் போய் பிரசங்கம் பண்ணார். இது 2ண்ட் டைம் நடக்கிறது.
முதல் முறை சொல்லி போகவில்லை. தர்ஷீஷுக்கு போனார். 2வது டைம் போனார். போக வேண்டிய கட்டாயம். ஆண்டவர் ஜீவனை ஈவாக குடுத்து அவர அனுப்பினார். நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கித்தபோது, நினிவே மக்கள் ராஜா முதல் இந்த கடைசி மட்டம் இருக்கிற ஆட்கள் வரைக்கும், வேலைக்காரங்களா இருக்கட்டும், மிருக ஜீவன்களா இருக்கட்டும், எல்லாம் அவைகள் உபவாசம் பண்ணி ரெட்டிலே இருந்து, அவங்க எல்லாம் தாழ்மையா நடந்து கொண்டார்கள். ஆண்டவர் பார்த்தார். அவருக்கு மன உருக்கம். அவர் மனம் இறங்கிட்டார். ஏன்னா அவருடைய நோக்கம், அவர் கோபப்பட்டாலும், கோபப்பட்டு இப்போ சில வேளையில பாருங்க பெற்றோர் நம் பிள்ளைகளை அவங்கள வந்து தன் கண்டிக்கிறோம். கண்டிக்கிறதனுடைய நோக்கம் எப்படியாவது அடிக்கணும், அவங்கள இது பண்ணணும். அது அல்ல. அவர்கள் திருந்த வேண்டும். ஒரு மிரட்டுனா, ஒரு சத்தம் போட்டா, அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள். இனி அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம விட்டுறலாம். இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இதுபோல தேவன் அந்த வார்த்தைகளை கொடுக்கிறது, அவர் கோபப்பட்டு பேசுகிறது, அவர் நம்ம எச்சரிக்கிறது, எச்சரிச்சு நம்மள கண்டிப்பா அழிக்கணும். அது அவருடைய நோக்கம் அல்ல. நாம் திருந்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னா, இதான் அதனுடைய விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த நினிவே பட்டணமா இருக்கட்டும், அதற்கு ஒரு மெசேஜ குடுத்து, அந்த பட்டணத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்றத காட்டிலும், அவர்கள் திருந்தினால் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை செய்யணும்னு சொல்லுகிற ஒரு சைட தேவனுடைய உள்ளத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் அதை செய்த உடனே ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, எதுக்கு நம்ம தீங்கு செய்யணும்னு சொல்லி அவர்களுக்கு இரக்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய மனம் திரும்புதல், ஒரு பெரிய மாற்றம் அங்கே உண்டானது. ஆனா யோனாவுக்கு அது விசனமா இருந்தது என்று பார்க்கிறோம். யோனாவால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் போய் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் சொன்னது மாரி அங்க நடக்கவில்லை. அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே இதனால தான் ஆண்டவரே அங்க போமாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்றது போல ஆண்டவரிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு கூடாரம் போட்டு இந்த பட்டணத்துக்கு என்ன நடக்கும் பார்ப்போம். அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்கள் அந்த நேரத்துல இந்த யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு பாடம் புகட்டும்படியாகவும், அவருக்கு ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு ஆறுதல குடுக்குற மாரியும், ஒரு பாடம் புகட்டுகிறதுக்கு ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரே நாள்ல ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார். யோனா அந்த கூடாரம் போட்டு அங்க இருக்கும்போது நல்ல வெயில் அவர் மேல படுது. அப்போ அவர் அந்த ஒரு நிழலுக்காக ஒரு ஆமணக்கு செடிய ஒரே நாள்ல முளைக்க பண்ணுகிறார். அந்த ஆமணக்கு செடி அது யோனாவுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்குது. சந்தோஷப்பட்டு அந்த நிழல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனா அடுத்தது ஒரு பூச்சிய அனுப்புகிறார். அந்த பூச்சி ஆமணக்கு செடிய காலி பண்ணிருது. அரிச்சு போட்டுருது. அரித்து போட்ட உடனே, இப்ப யோனா திரும்பவும் தனக்குள்ளே சாவை விரும்பி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் வந்து அ சாகிறது நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் அவருடைய அந்த உள்ளத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உனக்கு ஒரு ஆமணக்கு செடி, அத நீ நடவில்லை. நீ வளர்க்கவில்லை. அது உன்னுடைய அது தானாக வளர்ந்தது. ஒரே நாள்ல வளர்ந்துச்சு. அந்த செடியில ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ற, வருத்தப்படுற. அதுக்கு நான் சாகப் போறேன்னு சொல்ற. நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு கேட்கிற. ஆனா 1,20,000 ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு சரி வார்த்தைய சொன்னேன். நான் அவங்கள அழிச்சிருவேன்னு சொன்னேன். ஆனா அவங்க எல்லாம் திருந்திட்டாங்க. திருந்தி நாங்க இனி சரியா இருப்போம் அப்படின்னு தாழ்மையா இருக்கிறார்கள். அதையும் தாண்டி நான் எப்படி அவங்கள அழிக்க முடியும்? நான் அவங்க மேல பரிதாபப்பட வேண்டாமா? உனக்கு ஒரு ஆமணக்கு செடி காணாம போயிருச்சு. ஆமணக்கு செடி பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி இவ்ளோ கஷ்டம் வருதுன்னு சொன்னா, எனக்கு என்னால் படைக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களை குறித்து ஒரு பரிதாபம் எனக்கு இருக்காதா? என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் முன் வைக்கிறதை பார்க்கிறோம். இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பல நேரங்கள்ல நாமும் இதே போல தான். ஒருவேளை யோனாவ போல நம்ம ஆண்டவர்ட்ட அழிக்கணும், வைக்கணும்னு சொல்லி நாம் நினைக்காவிட்டாலும், சில ஆமணக்கு செடிகளுக்காக நாம் பரிதபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தந்த சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள். அது நம்முடைய முழு பிரயாசத்தினால் வந்ததல்ல. கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், "உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்?" என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். "உன்னிடத்தில் உள்ளவைகளை நீ பெற்றுக்கொள்ளாதது யாது?" என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாமே நம்ம பெற்றுக்கொண்டது. தாவீது சொல்லுகிறார், "உம்முடைய கையிலே வாங்கி உமக்கு கொடுத்தோம்" என்று சொல்லுகிறார். எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்தது தானே. நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய வேலையா இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் பார்க்கிறோம். வேலை நம்ம சொல்றோம். ஆண்டவர் குடுத்த வேலை என்று சொல்கிறோம். ஆண்டவர் குடுத்த குடும்பம்னு சொல்றோம். எல்லாமே கர்த்தர் குடுத்தது. ஆண்டவர் சில விஷயங்களை நம்முடைய வாழ்விலே முளைக்க பண்ணுகிறார், தருகிறார். ஆனா அதுல ஒரு சின்ன குறைபாடு வந்த உடனே நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம். அது குறித்து ரொம்ப பாரப்படுறோம். நான்லாம் எதுக்கு வாழணும்னு சொல்ற அளவுக்கு சில நேரங்கள்ல எண்ணங்கள் சிலருக்குள்ள ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தை நாம புரிந்து கொள்றோமா? அவருடைய உள்ளம் எதற்காக பாரப்படுறது? என் மைண்ட் வந்து இந்த மாரி விஷயங்கள் அது நடக்கல, வைக்கலன்னு சொல்லி, அத நான் திரும்பவும் திரும்ப ஆண்டவர்ட்ட இன்சிஸ்ட் பண்றதுக்கா முயற்சி செய்கிறேன். அது நடக்காத உடனே நான் சோர்ந்து போகிறேன். ஆனால் அவருடைய உள்ளம் எதற்காக இயங்குகிறது? அவருடைய உள்ளம் எத நினைச்சிட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் அந்த ஒரு எண்ணத்தை, உள்ளத்தை கர்த்தர் நமக்குள்ள தருவாராக. பல நேரங்கள்ல இதை குறித்து ஒரு யோசனை அற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய சின்ன சின்ன விஷயங்கள மாத்திரம் பெரிதுபடுத்தி விட்டு, இந்த முக்கியமான காரியத்தை தேவனுடைய முக்கியமான அந்த பாரம், அவருடைய இருதயத்தின் ஏக்கம், அதை உணர்ந்து கொள்ளாம போயிர்றோம். ஃபாதர் பாடுறார், "உந்தன் ஏக்கம், விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன்" என்று எழுதும். அப்ப அந்த அவருடைய வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் உங்க ஏக்கத்த அறியணும் ஆண்டவரே. உங்க விருப்பத்த அறியணும். இன்னைக்கு இந்த இரவு நேரத்திலே இந்த வார்த்தைகளை சிந்திக்கும்போது, ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த ஒரு ஜெபம் நமக்குள்ள எழும்பட்டும். ஆண்டவருடைய அந்த இருதயத்தை அறிந்து கொள்ள, அவர் எதற்காக பரிதாபப்படுகிறார்? அவருடைய உள்ளம் எதுக்காக துடிக்குது? ஒருத்தர அழிக்கணும்னு சொல்லிட்டார். ஒருத்தர இவன வந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை குடுத்துட்டார். சரி அவன் அழியட்டும், அழிஞ்சு போகட்டும் என்று நினைக்காதபடிக்கு, அவர்களை காப்பாற்றுகிறதற்கு நம்மால் என்ன முயற்சி செய்ய முடியும்? அவர்களுக்கா நம்ம திறப்புல நிற்க முடியுமா? அவர்கள காப்பாற்றுகிறதுக்கு நம்ம பிரயாசப்பட முடியுமா? அவருடைய உள்ளம் என்ன எதிர்பார்க்கிறது? அவர் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அவருடைய உள்ளம் என்ன நினைக்கும்னா, ஏன்னா ஒருவரும் கெட்டுப் போவது அவருக்கு சித்தம் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் காப்பாற்றப்படணும்னு சொல்றதுதான் அவருடைய விருப்பமா இருக்கு. ஆனா சில நல்ல ஒழுங்குகள் அவைகளை அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வழியில நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதுல எந்த தவறும் இல்லை. அவர்தான் சிருஷ்டிகர், படைத்தவர். படைத்த தெய்வத்துக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கும். அப்போ அந்த நோக்கத்தோடு சில விஷயங்களை இப்படிதான் இருக்கணும் என்னால் படைக்கப்பட்டவர்கள் என்று அவர் விரும்புகிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். புரிந்து செயல்பட அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, குறிப்பாக நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கிறவர்கள், அவர்களை குறித்த ஒரு கரிசனை, பாரம். ஒருவேளை அவங்க வந்து நம்மள வேதனைப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க. ஜெபம் பண்ணோம் அவங்களுக்காக. உண்மையா நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நெனைச்சோம். ஆனால் அவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் நம்ம ரொம்ப வேதனைப்படுத்துற மாரி நடத்தி விட்டார்கள். ஆனாலும் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அவங்களுக்காக ஏங்குகிறார். அவர்களுக்காக அவருடைய உள்ளம் ஏங்குகிறது. நாம் நினைக்கிறோம், எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, எனக்கு இத பண்ணிட்டாங்க. அவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கெடுதி வரும். சிலர்லாம் சொல்லுவார்கள், "என்ன நீ இந்த மாரி பண்ணிட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட. நீ அப்படி போவ, இப்படி போவன்லாம்" சொல்லுவார்கள். அப்போ அப்படி வந்து நாம் நினைக்கிறோம். எனக்கு ஒரு கெடுதி செய்து விட்டால் அவங்களுக்கு ஒரு தீமை வரணும்னு பல நேரங்கள்ல நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய உள்ளம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சரி இவன் தப்பு பண்ணிட்டான். எப்படியாவது ஒரு திருந்த மாட்டானா? எப்படியாவது இந்த ஆத்துமா காப்பாற்றப்படாதா? ஒரு திருத்தம் வராதா? அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே இந்த வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விஷயம் கூட ஒப்புக் கொடுத்து, ஆண்டவர் உம்முடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய். ஆண்டவருடைய அந்த நீதி வெர்சஸ் அந்த அன்பு என்கிற விஷயத்துல அவருடைய அன்பு, அவர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறார். நேசிச்சதுனால தான் இந்த உலகத்துல வந்து அவர் ஜீவனை கொடுத்தார். ஒரு பக்கம் நீதியா நடந்து கொள்ளணும்னு சொல்றதுக்காக, இந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை சிலுவையில அவர் பண்ணினார். ஆனால் அதே நேரத்துல அந்த அன்பு என்ன செஞ்சதுன்னு சொன்னா, ஜீவனை விட வைத்தது. விட்டு அநேகருக்கு ஒரு வாசலை அவர் திறந்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தை தருவாராக. ஒரு காரியத்தை கூட நான் நினைப்பூட்டி நாம் சற்று ஜெபிக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, அந்த 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, இயேசு எருசலேமுக்கு அவர் போகிறார். இப்ப எருசலேமுக்கு போகிற வழியிலே, இது வந்து அவருடைய அந்த பாடு, மரணம் சம்பவிக்கிறதுக்கு அந்த முந்தைய டைம்.
அந்த காலகட்டம். அப்போ வந்து அவரு சொல்றாரு, எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் ஒப்புக் கொடுக்கப்படுவார். மரணம் நேரிடப் போகிறது. பாடுபடப் போகிறார் என்பதையெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டம் இருக்கவில்லை. அவங்க நினைக்கிறதெல்லாம் என்ன ராஜ்யம், ராஜ்யம் அவர் பேசுறதெல்லாம் உலக பிரகாரமான ஒரு ராஜ்யமா நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர் கண்டிப்பா ஒரு ஆட்சியில வருவார். ஆட்சியில வந்தா நமக்கு அந்த ஆட்சியில ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும். நல்ல போஸ்டிங் கிடைக்கும். நம்ம கூடவே இருக்கிறோம். அதனால கண்டிப்பா நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் பேசுகிற ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால தான் பல இடங்கள்ல அவர் சொன்னத அவங்க புரிந்து கொள்ளவில்லை. மரித்து உயிரோடு எழுந்திருப்பார் அப்படி இப்படின்னு சொன்னா, அத அவங்க ஒரு சீரியஸா எடுத்தது போல இல்லை. அது எவ்வளவு தூரம் அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதோ தெரியவில்லை. இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. அவர் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்ம எருசலேமுக்கு போகிறோம். அவங்கள பிரிப்பேர் பண்றார். ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம போறது வேற ஏதோ கலிலேயாவுக்கு அல்ல, சமாரியாவுக்கு அல்ல, எருசலேமுக்கு போறோம். அங்கே இதுவரைக்கும் போகும்போது இயேசுவுக்கு பெரிய ரிசப்ஷன் இல்ல. பெரிய வரவேற்பு கிடையாது. அங்க போகும்போதெல்லாம் அவருக்கு ரொம்ப எதிர்ப்பு இருக்கும். ரொம்ப அவர வந்து ஒரு விதமா நடத்துவார்கள். குறை கண்டுபிடிக்கிறதுக்கே இருப்பார்கள். கலிலேயாவெல்லாம் அப்படி இருக்காது. விசுவாசிப்பார்கள். நல்ல ஒரு சந்தோஷமா அவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இங்க அப்படி இல்ல. அவர் சொல்றார், "எருசலேமுக்கு போகிறோம். அங்கே இப்படியெல்லாம் நடக்கப் போகுது" என்று சொல்ற வார்த்தைய பாருங்க 18ஆம் வசனம். "இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும், வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோടെ எழுந்திருப்பார் என்றார்" என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இவ்ளோ சீரியஸா அவருடைய விஷயங்கள சொல்லிட்டு இருக்கிறார். இதுல கொஞ்சம் ஷேர் பண்ணி, சரி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுல நம்ம ஒரு ஷேர் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் ஜெபத்துல ஒத்தாசை செய்யணுமா? வேற என்ன செய்யணும்னு கேட்போம். அத பத்தி கொஞ்சம் கூட டீட்டெயிலா கேட்டுக்கொள்வோம். அந்த எண்ணமே அவர்களுக்கு இல்லை. அவங்க என்ன கேட்கறாங்க பாருங்க. அடுத்த வசனத்துல பார்க்கும்போது வாசியுங்கள். அந்த 20, 21 வசனங்கள வாசியுங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரைப் பணிந்துகொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும், ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, அவர் அவ்வளோ பாரத்தோடு தன்னுடைய காரியத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப அதுல ஷேர் பண்றதுக்கு அதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவங்களுடைய சுயமான விஷயங்கள். இங்கே செபதேவின் குமாரனுடைய தாய் இது வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாலும், அது அதனுடைய இத குறித்து படிக்கும்போது சிலருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அ இந்த யாக்கோபு, யோவான் அவர்கள் அவங்களுடைய விருப்பத்தை அவருடைய தாயார் மூலமா தெரியப்படுத்துகிறார்கள் இயேசுவிடத்திலே என்று சொல்லுகிறார்கள். எப்படியும் இருக்கட்டும். இயேசு எத பேசுகிறார், ஆனா இவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு பாருங்களேன். "நீர் ராஜ்யத்துல வரும்போது உம்முடைய வலது பக்கம், இடது பக்கம் நாங்க உட்காரணும்" என்பதாக அவருடைய எண்ணம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உலக அந்த சிந்தனை, உலக எண்ணங்கள், அவருடைய பாரம் என்ன? அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? அதுல பங்களிக்கணும்னு சொல்லுகிற எண்ணமே இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த இரவு ஜெபத்திலே பங்கு பெறும்போது கர்த்தர் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை தருவாராக. கண்டிப்பா நம்முடைய சிந்தனைகள்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய உள்ளத்த நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக இயங்குகிறார்? அவருடைய உள்ளம் 1,20,000 மக்களுக்காக அங்கே பரிதபித்துக் கொண்டிருந்தது என்று யோனா புஸ்தகத்திலே படித்தோம். இப்ப இங்கே மரணத்தை குறித்து, பாடு மரணத்தை குறித்து சொல்லுகிறார். மனுஷகுமாரன் பாவிகள் கையில ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார். இப்ப அதுல ஷேர் பண்ணுகிற அந்த எண்ணங்கள் இல்லாதபடிக்கு, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைகள், அதை குறித்த ரிக்வெஸ்ட்ட இப்ப வச்சிரலாமா? எப்படியாவது அத வாங்கிரலாமா? எப்படியாவது சொல்லி அவர்ட்ட அதை பெற்றுக் கொள்ளலாமா? என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆகையினாலே நம்முடைய உள்ளங்கள் ஒருபோதும் இந்த உலக எண்ணங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் இவைகளினாலேயே ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும்போது,
தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிகிறவர்களா இருக்க மாட்டோம். வெறும் உலகத்துக்கு அடுத்த அதனாலதான் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை எண்ணம் எல்லாம் வெறும் உலக பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அதை ஆண்டவர் தருவார் என்கிற எண்ணத்தோடு மாத்திரம் நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கும்போது, ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய திட்டம் என்னவா இருக்கு? அவருடைய பாரம் என்னவா இருக்கு? அதை யோசிக்க நம்மால் முடியாது. நம்முடைய மைண்ட்ல அதற்கு இடமே வராது. அந்த வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்குள்ள தரணும். ஒரு ஆபிரகாம பாருங்க. ஆபிரகாமுக்குள்ள இருந்த வெளிப்பாடு, அவர் எளிதாக என்ன செய்றாருன்னு சொன்னா, அவருக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வருது. ஆபிரகாமுடைய அதாவது பிரச்சனைன்னா, அவங்க 2 பேருக்குள்ள இல்ல, மேய்ப்பர்களிடையே. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும், லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் லோத்த கூப்பிட்டு பேசுகிறார். நாம் சகோதரர். நமக்குள்ள வாக்குவாதம் இருக்கக்கூடாது. நீ வலதுபுறம் போறீன்னா, நான் இடதுபுறம் போகிறேன். என்று அதுவரைக்கும் யார கூட்டிட்டே போனாரோ, இனிமே சமாதானத்த காத்துக்கொள்ளணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு, அது மாத்திரம் இல்லாம, இவர் ஒரு பக்கம் பிரிந்து போனால் கூட என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிப்பார். இன்னொன்னு, இப்போ அவர்ட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ எந்த போர்ஷன் எடுக்கிறியோ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க ஒரு இடத்த ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த முன் பகுதியெல்லாம் இருக்கிற ரோட்டு பக்கத்துல இடம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ் ரொம்ப விரும்புவார்கள். அது எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார்கள். ஆபிரகாம் அப்படியெல்லாம் இது பண்ணல. அவரு சொல்றார், "உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. நான் எது நீ வேண்டான்னு ரிஜெக்ட் பண்றியோ, என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு." அந்த வெளிப்பாடு அவருக்கு இருக்கிறதுனால, தைரியமா ஒரு முடிவெடுக்க முடியுது. இதுல போட்டு இழுத்துட்டே இருக்கல. அந்த வெளிப்பாடு இருந்ததுனால, தைரியமா சொல்றாரு, "உனக்கு அது வேணுமா எடுத்துட்டு போ. உனக்கு எந்த இது வேணுமோ எடுத்துட்டு போ. என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார்." அப்படின்னு சொல்லுகிற விசுவாசத்தோடு, கர்த்தர் பாருங்க, அப்படி விசுவாசத்தை கனம் பண்ணி, அந்த அதிகாரத்துல நீங்க பின் பகுதியில படிக்கும்போது, ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல அத படிக்கிறோம். அந்த கடைசி பகுதியில பார்க்கும்போது, இந்த தேசத்தின் நீளம், அகலம் எம்மட்டும், அம்மட்டும் நடந்து திரி. நீ நடந்து கால் வைக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன்பா அப்படின்னு சொன்னார். அந்த வெளிப்பாடு, அவங்களுக்குள்ள இருந்த அந்த ரெவலேஷன் அத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்வார். நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே, சில மனிதர்கள் நம்மளுக்கு சில சூழ்நிலைகள்லாம் வந்த உடனே நம்ம தயங்குறோம். ரொம்ப கலங்குகிறோம். குழம்பி போகிறோம். என்ன ஆயிருமோ? ஆனா அந்த வெளிப்பாடுகள் நமக்குள்ள இருக்கும்போது, இன்னும் தைரியமா ஆண்டவர ஃபாலோ பண்ண முடியும். பவுல் சொல்லுகிறார், "நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவர் என்று நிச்சயித்திருக்கிறேன்" என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த விசுவாசம், அந்த வெளிப்பாடு இவைகள் நமக்கு தேவை. அதை விட்டுவிட்டு வெறும் உலக பிரகாரமா, உலக கண்ணோட்டத்தோடு, "ஐயோ! அது போயிருமே, இது போயிருமே. அவர்கள் அதை எடுத்துருவாங்களே, வேலைய அவன் ஏதோ கெடுத்துருவானோ, எதுவும் செஞ்சுருவானோ." அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்ல. நாம ஒரு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்மை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்விலே பெரிதான காரியங்களை செய்ய வல்லவர். நாம் அந்த வெளிப்பாடோடு இருக்கும்போது என்ன செய்வோம்னா, நம்ம ஆண்டவருடைய பாரத்த புரிந்து கொள்வோம். அது நமக்கு நல்ல தெளிவா புரியும். இல்லன்னா, இந்த உலக கண்ணோட்டத்தோடே இருக்கும்போது, அவர் ஏதோ பேசிட்டு இருப்பார். அவர் அவருடைய பாரத்த எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பார். நம்முடைய எண்ணம் வேறவா இருக்கும். நாம வேற வேற எதையோ திங்க் பண்ணிட்டு, அதுக்காகவே உட்கார்ந்து அழுதுட்டு, குழம்பிட்டு, ஆண்டவர் ஒண்ணும் செய்யாதது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்போம். ஆனா, அவர் நம்மள்ட்ட அப்படி இல்ல. "உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் வழிகள் என் வழிகள் அல்லவென்று" கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வழிகள், நினைவுகள் எல்லாம் பெருசா இருக்கு. மேலா இருக்கு. நாம நினைக்கிறத பார்க்கிலும் பல மடங்கு உயர்வா தான் இருக்கு. பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே என் நினைவுகளும், வழிகளும் உயர்ந்தவைகளா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவ்வளவு பெருசா தான் யோசிக்கிறார். மேலா தான் யோசிக்கிறார். ஆனால் நாம் பல நேரங்களில் நம்மையே குழப்பிக் கொள்கிறோம். சத்ரு நம்முடைய சில குழப்பமான எண்ணங்களை பயன்படுத்தி இன்னும் நம்மள குழப்புகிறான். இன்னும் பல்வேறு சில காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டி நம்மை பயமுறுத்துகிறான். குழப்பத்துக்குள்ள ஆக்குகிறான். இல்ல, நாம் ஒரு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். நல்ல வெளிப்பாட்ட தரணும். இந்த இரவு நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாட்டை எனக்குள்ள தாரும். நல்ல வெளிச்சத்தை எனக்கு தாரும். இந்த சீஷர்கள் பாருங்க, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருந்ததுன்னு சொன்னா, அவர்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கும்னு சொன்னா, அந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன?
எதை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார்? எந்த ராஜ்யத்தை தரப்போகிறார் என்கிற வெளிச்சம் இருந்ததுன்னா, எனக்கு அந்த சீட்ல பக்கத்துல இந்த பக்கம், இந்த பக்கம் குடுங்கன்னுலாம் சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். அந்த ராஜ்யம் என்ன? அந்த ராஜ்யத்துக்கு இயேசு என்ன பண்ண போகிறார்? அந்த ராஜ்யத்தை பெறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல வந்திருக்கிறார். அவர் மரிக்கப் போகிறார். அப்போ அவர் மரித்து அந்த காரியத்தை எல்லாம் செய்யும்போது, நாம அவரோடு கூட சப்போர்ட்டிவா நிக்கணும். இந்த புரிந்துகொள் இருந்ததுன்னு சொன்னா, இந்த வெளிப்பாடு இருந்ததுன்னா, பாடுபடுற நேரத்துல ஓடி இருக்க மாட்டார்கள். அதுக்கு எப்படியாவது நம்ம ஸ்ட்ரென்த்த பெற்றுக்கொள்ளணும். அவர் போய் உட்கார்ந்து பிரேயர் பண்றாரு. நாமும் கூட உட்கார்ந்து பிரேயர் பண்ணணும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் மண்டையிலே ஏறல அவர்களுக்கு. புரியவில்லை. இந்த வெளிப்பாடெல்லாம் இல்லை. அது இருந்ததுன்னு சொன்னா, இருந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இருந்து பிரேயர் பண்ணி அவங்க எல்லாம் கூட நின்னு, இயேசுவுடைய அந்த பாடு, மரணம் அந்த மாரி விஷயங்கள்ல இயேசு பாடுபடணும். நாமும் அதுல நிப்போம். என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் அந்த ஒரு நிலைக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக மாறி, அவர்கள் இன்னும் பிரயோஜனம் உள்ளவர்களாக, பயனுள்ளவர்களாக மாறி இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு, எல்லாரும் அவர விட்டு சிதறி போனார்களே! அந்த சூழ்நிலை வந்திருக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகையினாலே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம், உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். பல நேரங்கள்ல நான் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய காரியத்த தான் பெருசா நினைக்க செய்கிறது. ஆனா என்னை குறித்து கேர் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதை காட்டிலும் அவருக்குள்ள நெறைய பிளான் இருக்கு. அவருக்குள்ள நெறைய ஆசை இருக்கு. அவருக்குள்ள அவருடைய உள்ளம் வேற விதமா இருக்கு. அதை நான் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் என்கிற எண்ணத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஒரு சிந்தனைக்காக சொல்லுகிறேன். பேரண்ட்ஸாக அநேகர் நம்ம பெற்றோரா இருக்கிறோம். நாம பல்வேறு கஷ்டங்கள், உடல் பலவீனங்கள், பல்வேறு கஷ்டங்கள் மத்தியில பிள்ளைகளுக்கா பல விஷயங்கள நீங்க செய்து கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆ ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒன்றுமே புரிந்து கொள்ளாமல், எனக்கு இது வேணும். இத நீ தருவியா? இல்லையா? நீ தர்றீங்களா? இல்லையா? இல்லாட்டி நான் அப்படி செஞ்சுருவேன், இப்படி செஞ்சுருவேன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நாம் எவ்வளோ கஷ்டத்தோடு ஒவ்வொரு காரியங்களை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம், செய்கிறோம் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளாதபடிக்கு, நாம் ஒன்றும் செய்யாதவர்கள் போல நம்மிடத்திலே அவர்கள் நடந்து கொள்ளும்போது நமக்கு எவ்வளோ வேதனையை தருகிறது. இதுபோல தான் நம்முடைய தேவன். அவர் நம்ம மேல எவ்வளோ பெரிதான நோக்கம், திட்டம் வைத்து செயல்படுகிறார். அவருடைய உள்ளத்தை அறிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். அவர் ஏதோ ரொம்ப ஒரு எரிச்சல் உள்ள தேவன், ஒரு டெரர் என்பது போல அவர பார்த்துட்டு, அவருடைய உள்ளத்த புரிந்து கொள்ளாம நடந்து கொள்ளக்கூடாது. அவர் எரிச்சல் உள்ள தேவன் தான். கண்டிப்பா அவர் பாவத்த பொறுத்துக் கொள்ள மாட்டார். ஆனா அதே நேரத்துல அவருடைய உள்ளம் ஏங்குகிறது. எப்படி காப்பாத்தலாம்? என்ன வழியில காப்பாற்றலாம்? கொஞ்சம் தாழ்த்த மாட்டாங்களா? கொஞ்சம் இறங்கி வரமாட்டாங்களா? கொஞ்சம் மனம் திரும்பிற மாட்டாங்களா? இவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் குடுத்துறலாமே! இவங்கள காப்பாற்றிறலாமே! இவங்கள தூக்கி விட்டுறலாமே! அப்படின்னு சொல்லி தான் அவருடைய உள்ளம் நினைக்கிறது. இருதயம் குழம்புகிறது. பரிதாபங்கள் பொங்குகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த உள்ளத்தை அறிந்து செயல்படுறதுக்கு தடையா இருக்கக்கூடியது நம்முடைய இந்த லௌகீக எண்ணங்கள், லௌகீக தாட்ஸ் இல்ல என்னுடைய சுய விருப்பம். நான் நினைச்சது நடக்கணும் என்பது போன்ற விஷயங்கள். யோனாட்ட அததான் நம்ம பார்த்தோம். சுய விருப்பம். நான் நினைச்சது நடக்கணும். அங்கே இந்த செபதேவின் குமாரர் அவர்கள்ட்டயும் பார்க்கும்போது அந்த உலக பிரகாரமான ராஜ்யம், அத பெற்றுக்கொள்ளுகிற எண்ணங்கள். இதெல்லாம் தாண்டி மேன்மையான வெளிப்பாடுகளை பெற்று அவருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். அப்ப நம்முடைய உள்ளம் ஒரு நல்ல பூரிப்பா, பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டாகும். ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆண்டவர் தருகிற சமாதான சந்தோஷத்த நம்ம அனுபவித்து, இந்த உலகத்துல வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் சேர்ந்து தயவாக இருக்கிற இடங்கள்ல நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து, கொஞ்சம் ஒப்பு கொடுத்து, தயவாக கண்களை மூடி, ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும். உன்னுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள, உன்னுடைய உள்ளத்தை அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யணும். உன்னுடைய உள்ளம் ஆமென் எவ்வளவு தூரம் மனிதர்களை நேசிக்கிறது, மனிதர்களுக்காக ஏங்குகிறது, சிலரை காப்பாற்றணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறது. இதை பல நேரங்களில் நாங்கள் யோசிக்க தவறுகிறோம். எங்களுக்கு அந்த நல்ல உள்ளத்தை தாரும் என்று சொல்லி ஓரிரு நிமிடங்கள் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். தவறுக்கு தண்டனை உண்டு. சிட்சிக்கிறார், திருத்துகிறார். ஆனா அதே நேரத்துல காப்பாத்தணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறார். மன உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரக்கமும், உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி நாம் அவரை பார்க்கிறோம்.
ஹalleluya. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. ஆமெனப்பா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த தேவன், எங்களுக்கு உதவி செய்யும், இரக்கம் செய்தருளும். பல நேரங்களில் உம்முடைய உள்ளம், உம்முடைய ஆண்டவரே அந்த பாரம், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். நீர் எதற்காக இயங்குகிறீர் என்பதை குறித்து யோசிக்காமல் எங்களுடைய பொசிஷன், எங்களுடைய விருப்பங்கள், நாங்கள் நினைச்ச காரியத்தை நடத்தணும். இன்னும் ஒரு உலக கண்ணோட்டத்திலே ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து ஒரு வெளிப்பாடு இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை, இப்படி நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களை இந்த வேளையில தேவ சமூகத்துல தாழ்த்துகிறோம். உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன், எதனால உம்மை அறிகிற அறிவு ஆண்டவர், அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் சொன்னார் என்று எங்களால் கொஞ்சம் நிதானிக்க முடிகிறது. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம். அது எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்மை அறிய வேண்டியது எவ்வளவு பெரிதான ஒரு அவசியமான காரியமா இருக்கிறது. இது இல்லாதனால வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நீர் எவ்வளவு நேசிக்கிறீர், எங்களுடைய பகுதிகளை எவ்வளவாய் நேசிக்கிறீர். ஆண்டவர், இதெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். உம்மை ஒரு விதமாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்த்து ஏதோ ஒரு எரிச்சல் உள்ளவர் போல, தீமை செய்கிறவர் போல தவறாக சித்தரிக்கக்கூடிய எண்ணங்களை சத்துரு கொண்டு வந்து, இல்லாவிட்டால் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் பதில் கொடுக்காத ஒருவர் போல ஆண்டவரை காட்டுகிற பொல்லாத சத்துடைய அந்த தீமையான தந்திரங்களை நாங்கள் அறிந்து அதை மேற்கொண்டு திறப்பிலே நிற்க, பரிந்து பேசி ஜெபிக்க ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இதய பாரத்தை புரிந்து செயல்பட நல்ல கிருபை தார். உம்முடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய ஆண்டவர் விருப்பங்களை புரிந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். உம்முடைய பாரத்தை நாங்க ஷேர் பண்ணுகிறவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு சீஷர்களிடத்திலே சொன்னீர், பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிக் கொண்டு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னோட கூட ஒரு மணி என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர். ஆனா அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படிதான் நாங்க பல நேரங்களில் இருக்கிறோம். உங்களுடைய பாரத்தை ஷேர் பண்ண முடியாதவர்களா இருக்கிறோம். எங்களுடைய குறைவுகளை தயவாய் நீக்கிவிடும். இந்த உலக நன்மைகள், நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நீர் கொடுத்த ஆமணக்கு செடி, நீர் எங்களுடைய வாழ்வில முளைக்க பண்ணின சில காரியங்கள், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். அதையே குறித்து யோசித்து, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிற நிலைமைகள் மாறி, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தொடர்ந்துள்ள ஜெப நேரங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு கிருபைகளை தருவாராக. மீதமுள்ள நேரத்தையும் பிரயோஜனம் உள்ளதாக உங்களுக்கு மாற்றி தருவாராக. ஆமென். ஆமென்.